பொருளெல்லாம் சொல்றாங்களோ இந்த பொருளெல்லாம் லேப்ல கொண்டு போய் அடைச்சு ஒரு அவசரம் ரத்தம் செய்யறாங்க. செய்து யாருக்கு ரத்தம் வேணுமோ அடைக்கிறாங்க. நம்மளால என்ன கேட்கலாம்? ரத்தமே இல்லை. ஓ பாசிட்டு யாரா வச்சிருக்கா? ஏ பாசிட்டு வச்சிருக்கா? வச்சிருக்க ரத்தம் உறவை கேட்டா அப்ப அவங்க ரத்தத்தை யாரு மாற்றி கொடுத்தா? இறைவன் மாற்றி கொடுத்தார். சாப்பிட்ட பொருளை ரத்தமா மாற்றி கொடுத்தார். அந்த ரத்தத்தை எடுத்து இவங்க அடைக்கிறாங்க தவிர இந்த கேரட்டை பெற்றோர்லாம் லேப்ல வச்சு ரத்தத்தை உறவு சேர்த்து கொடுக்க முடியுமா? அப்ப அவனுக்கு நன்றி சொல்லணுமா வேண்டாமா? உள்ள போட்டதோட வேலை முடிஞ்சு போச்சு. இதை ஒவ்வொன்றியா பிரிச்சு அனுப்பானே உள்ள இருந்து அந்த விஷயனை ஏற்கானே அமையா. என்னைக்காவது ஒரு நாள் அந்த சுவாசம் சரியா வரல, வயது சரியா ஜீரணிக்கலன்னா டாக்டர் கேட்டு ஓடுது. அப்ப அது வரையிலும் ஒருத்தர் இருந்து உள்ள உட்கார்ந்து செய்யானே அவனுக்கு நீ என்ன செய்ய? அடுத்து ஏதாவது எலும்பு ஒடுக்குன்னா ஒரு துணி எலும்பு பிளாஸ்டிக் வச்சு வச்சு பிளேட் வச்சிருக்காங்க. அப்ப அந்த பிளேட் தான் வைக்க முடியும். இவ்வளவு பெரிய மண்டபத்தை கட்டியிருக்கோம். ஒரு துணி மண்ணை நம்மளால செய்ய முடியுமா? ஒரு துணி இரும்பை செய்ய முடியுமா? எல்லாம் இறைவன் கொடுத்ததை வச்சு நம்ம என்ன வேணாலும் செய்யணும். அப்ப அந்த இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்றோம். இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகணும், 12ஆம் கிளாஸ் பாஸ் ஆகணும், டாக்டருக்கு இடம் கிடைக்கணும், எல்லா பட்டியலிட்ட வந்து இதெல்லாம் செய்தா இது அவ்வளோ செய்தோம்னா நான் ரொம்ப உடைய கூப்பிடுவேன். இல்லைன்னா கோயிலை மாத்திடுவேன், சாமியை மாத்திடுவேன், மதத்தையே மாத்திடுவேன், அல்லது அழகியா தேவையா? அப்ப எல்லாத்தையும் தர இறைவனை என்ன செய்தாலும் அவரே நம்ம பிடிச்சிட்டு இருந்தா நமக்கு தான். இவர் அங்க போய் பார்த்தா கேட்காரு, அப்பா முதல்ல இருக்கேன் உனக்கு யார் சாப்பாடு தருவா? தருவ நானும் கேட்டேன். நான் சொல்லுவான் ஒரு சிவாச்சாரியர் தருவார். அவர் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வச்சு கொடுப்பார். அதுக்கு முன்னாடி ஒரு குடத்துல கொஞ்சம் தண்ணி கொண்டு ஊற்றுவார், கொஞ்சம் கொஞ்சம் பூவை கொண்டு மேலே போடுவார். அப்பா இதெல்லாம் பார்த்துட்டேன், எனக்கு என்னன்னு தெரியாது. அப்ப இந்த 2 பேர்ல ஒருத்தனை கூட சொன்னானே அவன் தான் தீவினை. அந்த தீவினை கூட இருந்து நம்ம அப்பா புனிதப்படத்துக்கு நன்றியாகிய நான் அவன் நல்லத சொன்னான். அப்படியா கடகடான்னு இறங்கினார். பரிப்பறிவே இல்லை. வேடுபகுலத்துல உள்ளவன் நீரை அவருக்கு எடுத்தார். நீரை எடுத்ததுக்கு முன்னாடி இவர் என்ன செய்தார்னா சுட்டுட்டியா பட்டியலியாரு சுட்டுட்ட ரெடியாயிட்டு கடிச்சு கடிச்சு பார்த்து நல்லதா வச்சார். எதுக்கா? இறைவனை கொண்டு போய் கூடணும். அவனுக்கு வாயில அந்த முள்ளெல்லாம் குதிரவிடாதே நினைச்சான். அதை கவச்சு பார்த்து அதை ஒரு தொண்டையில எடுத்து வச்சுட்டான். தொண்டையில எடுத்து வச்சுட்டு பார்த்தா அம்மா அந்த தண்ணியை கொண்டு போகணும், பூவை கொண்டு போகணும், என்ன செய்ய அப்படின்னு நினைச்சான். உடனே தண்ணியை போடுறேன். கோரி வாயில தண்ணியை வச்சுக்கிட்டேன். குடத்துல வைக்கணும், குடத்துல ஊற்றணும், செம்புல ஊற்றணும், அவனுக்கு தெரியல. வாயில ஊற்றிட்டேன். அடுத்து காட்டா பூவை பூரா தலையில சொல்லுங்க. அங்க போனா நம்ம பாக்கையில அங்க போய் துப்புப்பா மேல என்ன செஞ்சாரு? துப்புதான். அப்படித்தானே செஞ்சாரு. வாயில தண்ணியை வச்சுதான் என்ன செய்வோம்? துப்பு. அவர் அங்க போய் துப்புந்தார். அதான் கொஞ்சம் டீசெண்டா இருக்கு. அப்ப துப்புனாரு. காட்டு மலையில கையில தொண்டையில கறி இருக்கு. என்னால உதர்ந்தான். உதர்ன உடனே தலையில பூவெல்லாம் இல்லத்துக்கான உடஞ்சிச்சு. தண்ணி ஊற்றி இப்போ பூவையும் போட்டுட்டோம் அப்படின்னு இதை வச்சு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுங்க. அவர் பார்த்தார், இவன் சாப்பிடாம விட மாட்டார் போலன்னு இறைவன் செய்யக்கூடிய 5 தொழில ஒரு தொழில் என்னது? மறைத்தார். மறைத்தல் தொழிலின் காரணமாக அதை மறைத்தார். மறைச்ச உடனே சாப்பிட்டா சந்தோஷம் காண முடியும். மறுநாள் காலையில் பார்த்தேன். ராத்திரி பூரா கட்டி பிடிச்சிட்டு அழுகாது வைக்காது இருக்குள்ள நீ எப்படிமா இருப்ப? நான் உன் கூட இன்னைக்கு இருக்கேன். வாரியா வரையா உங்க அப்பா தேடுவார். நான் வரல, இவரை விட்டுட்டு நீ போகணும். அவங்க 2 பேரும் போயிட்டு உங்க பிள்ளை சொன்னா கேட்கல, வரல. அவங்க அப்பா போதும், நான் சிவபெருமான விட்டு வரவே மாட்டேன் போங்க. அந்த ஆள் அங்க அடுத்த நாள் காலையில பார்த்தேன். சரி காலையில் நேரம் வந்துட்டு நீ கொஞ்சம் இருந்துக்கோ, நான் பழையபடியும் அதே மாதிரி கடையெல்லாம் எடுத்துட்டு வரேன்னு சிவகோச்சாரியார் அந்த நேரத்துல மலரெல்லாம் எடுத்துட்டு நல்ல சக்கரை முக்கெல்லாம் வச்சு கொண்டு வந்து பார்த்தாரு. மறைச்சிருக்காங்க. இப்ப இவருக்கு படிக்கலாம் தெரியும் எப்படி இருந்திருக்கும் ஆளுக்கு. சிவகோச்சாரியா பார்த்தாரு. சரி யாருக்கு வரலாது காட்டுக்கு போறா வந்து போட்டுட்டு நல்ல வேலை துப்புனதை பார்க்கணும். இந்த இடத்துல கூட இப்படி படிலாம் போட்டு வச்சுட்டு அவங்க ரொம்ப மக்கள் வந்து அவங்கள
எல்லாம் பண்ணிட்டு அவர் போட்டு அவர் போனா இவன் பழையபடியே வரான். இப்படி எத்தனை நாள் நடந்தது? 5 நாள் நடந்தது. 5ஆவது நாள் இறைவனுக்கு யாருக்கு வேலையே தேவையில்லை. இறைவன் என்ன தெரியுமா சொன்னார்? அவனுடைய அறிவெல்லாம் எதை பற்றி அறிவுன்னார். அவனுக்கு அவன் என்னைய மட்டும்தானா நினைச்சா, என்ன செய்ய யாருக்கே தெரியல. பைத்தியக்காரங்க என்னையே அவனுடைய செயலெல்லாம் எனக்கு என்ன செஞ்சுனா, துப்பிருந்தான், படிகளை வச்சுனா எனக்கு பித்து பிடித்த நிலையில அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அன்பு அன்பு அன்பு. அது ஒண்ணுதான். நீ சாப்பிட்டியா, நீ பட்டி கிடைக்கே, நீ உங்களை யார் இருப்பா, இப்படியே கதை சொன்னார். அப்படி பண்ணவன் நீ நாளை காலையில மறந்துட்டு பாரு, அவனுடைய அன்பு எப்படிப்பட்டது அது தெரிய வேண்டாமா? நான் பின்னாடி இவருக்கு பின்னாடி போய் அவன் இவர் ஏன் வாரா, தீ சம்பளம்னா தெரியுது, இன்னைக்கு என்னமா தெரியுது, சோப்புமாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பதறி போய் வந்து பார்த்தா வலது கண்ண என்ன ரத்தம். எவனோ என்னமோ பண்ணிருக்கான்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சிச்சு அப்படின்னு பிள்ளைங்க அப்பை எடுத்து யாரு குத்திருப்பான்னு தேடி போனோம். அந்த நேரத்துல சிவபச்சாரியார் கட்டில பட்டிருந்தாங்கன்னா உண்டியிலே கிடைக்கும். அவரை பின்னாடி நின்று அவர் நிற்கதே இவனுக்கு கட்டுக்கு தெரியாம அப்புறம் நினைச்சாச்சு, நமக்குதான் ஏதாவது விலங்குகளை கடிச்சிட்டு ரத்தம் வந்துச்சுன்னா இந்த பச்சாரியை புரிஞ்சு விடணும். நம்ம அப்பா சொல்லுங்க, நம்ம இது எவன் குத்துனா எவன் குத்துனான்னு பார்த்துட்டு இருந்தா இவருக்கு அது கூட ரத்தம் நிறைய வந்துருது அப்படின்னு ஓடி போய் பச்சையெல்லாம் போட்டு வச்சான். ஒண்ணுமே நடக்குது. ரத்தம் நிக்கலையே, என்ன செய்ய ஒன்னா பார்த்தான். நமக்கா 2 கண்ணை இருக்குல்ல, ஒரு கண்ணை முடிக்க அப்படின்னு ஒரு கண்ணை பலர் கண்ணை தோண்டி பலர் கண்ணை அப்படின்னா உடனே ரத்தம் இவனுக்கு கண்டது ரத்தமா பண்ணி அதை பத்தி கவலையே படல. அப்பா ரத்தம் நின்றுன்னு ஆனந்த கூட்டாடுனா அடுத்த கண்ணிலே ரத்தம். அடுத்த கண்ணில ரத்தம் வந்த உடனே என்ன சொல்லணும், 3க்கு 3 சிறந்த மருந்து கண்டுபிடிச்சேன். ஒரு கண்ணை உனக்கு வச்சுட்டேன், ஆனா இன்னொரு கண்ணு எனக்கு இருக்கு, அதை நான் உனக்கு வச்சிருந்தேன். ஆனா இப்ப என்ன டவுட்னா, அதை வைக்கும் போது இந்த கண்ணை தெரிஞ்சிச்சு நான் வச்சுட்டேன். இப்ப இல்லைன்னு சொன்னா எனக்கு 2 கண்ணு இருக்காரு, நான் அந்த கண்ணை வந்து போய் உனக்கு எங்க வைக்கணும்னு தெரியலன்னு செருப்பு காலால வச்சு. எதுக்காக வச்சாரு? கண்ணை அடையாளம் காட்டுறதுக்காக வச்சாரு. கண்ணை தோண்டதுக்கு வேண்டி போற அதுல இருந்து லிங்கத்துல இருந்து ஒரு கை வந்து கண்ணப்பனுடைய அந்த அப்பனா கண்ணப்பனாக கண்ணப்பனுடைய கையை பிடிச்சு நில்லு கண்ணப்பா நெல்லு கண்ணப்பா நெல்லு கண்ணப்பான்னு 3 தடவை. அப்ப அது 3 தடவை என்னது? கண்ணு தோண்டுவது கண்ணப்பா, கண்ணை தோண்டுவதை நிறுத்தப்பா, இந்த உலகம் உள்ளளவிலும் நீ என் அருகிலே நின்றுப்பாட. காலத்து மலையில போய் பார்த்தா இன்னைக்கும் கண்ணப்பனா கூட நிற்கும். அப்ப அந்த அளவுல சொன்ன. அப்ப முதல்ல வந்த உடனே ஏன் பார்க்கலன்னா, முதல்ல பார்த்த கண்ணு யாருக்க கண்ணு? தொழுமான் கண்ணு. இப்ப வலது கண்ணு பார்த்தே இது யாருக்க கண்ணு? ஒரு கண்ணு கண்ணப்பனாருடைய கண்ணு, அன்பு நிறைந்த கண்ணு. இன்னொரு கண்ணு உமாதேவியாருடைய கண்ணு இடம்தான். அப்ப உமாதேவியார் கருணை உடையவர், இவருடைய கண்ணு அன்பு நிறைந்த கண்ணு. அதனால கண்ணை தோன்ற முடியல. மாணிக்க வாசகர் திருவாசகர் ஒரு பாட்டு பாடியிருப்பார், யாரையுமே பாடியிருக்க மாட்டார். அவரை பாடிப்பார், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ணவன் என்னோப்பன் என்னோப்பல் என்னையும் கொண்டருளி வண்ணடைந்து என்னை பாவந்த வாழ்வரை சுண்ணமணி கண்ணப்பன் அன்புக்கு பக்கம் எனக்கு அன்பு என்ன அப்படின்னு மாணிக்க வாசகர் கேட்டார். மாணிக்க வாசகர் ஆட்கொள்ள சிவபெருமானே வந்தார். அவரே பாடுறார், நானேயோ தவம் செய்தேன் சிவா